பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சதா காலம் துதி கனமை உண்டாவதாக கூடி வந்திருக்கான தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்க இப்போ என்ன, மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அனைவருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஏதாவது கவலைப்படுவோம், ஏதாச்சும் கவலைப்படுவோம், அதுமாரி இருக்கும். ஆனால் நம்ம அது நம்ம அதை அதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயத்தை குறித்து நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஈவன் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும். சின்ன பசங்களுக்கு என்னென்னா அந்த எக்ஸாம் டைமில் ஐயோ படிக்கணுமே, அந்தமாரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். அது அப்படியே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு வாலிப பிரியத்தில் நல்ல வேலைக்கு போகணும், நல்லா செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பெருசில் என்னென்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் ஆனவங்களுக்கு நம்ம எப்படி குடும்பத்தை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாதிரி வரும். இன்னும் கொஞ்சம் வயதானவங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு உடல்நிலையிலையோ சம்திங் ஏதோ நல்லா இருக்கணும், எந்த ஒரு தீங்கு நாளில் எதுவும் எந்தவித ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ். எப்படின்னா அது நமக்கு பண ரீதியாக இருக்கலாம், இல்லைனா நம்ம உடல்நிலை ரீதியாக இருக்கலாம், அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் ஏதாச்சும் பிரச்சனை, அதை நிமித்தம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்படியே பார்த்தா இன்னும் இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த வேலைக்கு போகிறதுல வேலை ரீதியாக அப்படி கூட நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். இதை மாதிரி ஒரு பல்வேறு வகைகளாக நம்ம விஷயத்தை குறித்து நம்ம மன அழுத்தமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம கவலைப்படுறோம் அப்படி கூட சொல்லலாம். ஆனால் நம்ம வேதத்தில் பார்த்துருக்கோம், நிறைய தேவனுடைய பிள்ளைகள் நிறைய விதத்தில் ஒரு அவங்க கூட மன அழுத்தமாக இருந்திருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்காங்க. ஆனால் அதை எப்படி அவங்க டீல் பண்ணாங்க, அப்போ யாரை பார்த்தாங்க, யாரை நோக்கி பார்த்தாங்க, எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தேவனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது விசுவாசத்தில் ஒரு சோதனை வருது, ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது. அந்த விஷயத்தில் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கேட்டிருப்போம் ஆபிரகாம் ஈசாக் அந்த ஒரு சம்பவம் தான். அதை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம அப்படியே நார்மலாக வாசிச்சிடுறோம், இது மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் நம்ம அந்த இடத்துல நம்ம இருந்தால் நம்ம எப்படி யோசிச்சிருப்போம்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். நம்ம 1லேருந்து 19 வரைக்கும் ஃபுல்லாக நம்ம வாசிப்போம். தேவன் ஆபிரகாம் ஒரு சத்தம் உண்டாகுது, தேவனுடைய சத்தம் உண்டாகுது. என்னென்னா இதை மாதிரி நான் சொல்கிற இடத்துல போயிட்டு உன் மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது நான் ஒரு இடம் சொல்கிறேன், மோரியான்ற இடத்துல ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் போயிட்டு நீ உன் மகனை பலி செலுத்து அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஈசாக்கு தேவன் எப்போ கொடுத்தாருன்னா வயது சென்ற பொழுது அவங்க யோசிச்சு கூட மாட்டாங்க, நமக்கு இதுக்கப்புறம் பிள்ளை பிறகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமும் சாராலும் யோசிச்சு பார்த்துருப்பாங்க. அந்த டைமில் தேவன் ஈசாக்கை கொடுக்குறாரு. அப்படி வெயிட் பண்ணி ஒரு பெற்ற பிள்ளையை திடீர்னு தேவனுடைய வார்த்தை உண்டாகி இதை மாதிரி நீ போயிட்டு எனக்காக பலி செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவருடைய மனநலம் எப்படி இருந்திருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம எப்படி யோசிச்சிருப்போம்னு சொல்லிட்டு நம்ம நினைத்து பார்க்கலாம். சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க, மோரியா மலைக்கு போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது கூட வேலையாட்கள், அதுக்கப்புறம் அந்த விறகுகள், அதுக்கப்புறம் கழுதைகள் எல்லாத்தையும் சேனம் கட்டி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. கரெக்டாக 3ஆவது நாளில் சொல்லிடுறாரு, ஆபிரகாம் சொல்லிடுறாரு, இது மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நானும் மகனும் மட்டும் மேலே போகிறோம், மலைக்கு போயிட்டு போகிறோன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது நல்லா போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஈசாக்கு ஒரு கொஷின் கேட்குறாரு. அப்பா இதுமாரி இருக்கும், விறகு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் பலி செலுத்துறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவருடைய மனநலம் எப்படி இருக்கும்? நம்மளாம் இருந்தால் சும்மா யோசிச்சு போகலாம், நம்ம அந்த நிலமையில இருக்கோம், நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், திடீர்னு இப்படி பலிக்காக ஈசாக்கு தெரியாது நம்மளை தான் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தகப்பனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அவர் சொல்லலை, ஒன்றே தான் சொன்னார், தேவன் பார்த்துக்கொள்வார்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவருக்கு காணப்பட்டது. நம்ம வாசிக்கலாம், 22ஆம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டையை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் குடிப்பேர். அதாவது அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. அதாவது அந்த இருக்கிற அவரோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவருக்கு இருக்கிற அர்த்தம் நிறைய இருந்திருக்கும்.
ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கூட இவர் வந்து தேவனை தான் சொன்னார். தேவன் வந்து பார்த்துக்கொள்வார்ப்பா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு பலி செலுத்துறதுக்கான ஒரு ஆயத்தம் நடந்துட்டுருக்கு. கட்டை அந்த மேடையெல்லாம் கட்டிட்டு சரின்னு சொல்லிட்டு இவரையும் கடத்திட்டு விறகெல்லாம் வச்சுட்டு கரெக்டாக வந்து தகன பலி செலுத்தும் போது ஒரு வார்த்தை உண்டாகுது. வார்த்தை உண்டாகிட்டு அதுலேருந்து ஒரு விடுவிக்கிறார். தேவன் வந்து பார்த்துக்கொள்வார் தேவன் வந்து பார்த்துக்கொள்வார்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொன்னார். அதே மாதிரி நீ போயிட்டு ஆட்டுக்குட்டி அங்கே இருக்குது, அந்த ஆட்டுக்குட்டியை போயிட்டு எடுத்துகிட்டு நீ வந்து பலி செலுத்தலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவருக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. ஸோ இப்படி இந்த விசுவாசத்தில் கூட தேவன் வந்து ஆபிரகாம் வந்து சோதிச்சார். ஆனால் அவர் அந்த அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நிலைமையில கூட தேவன் பார்த்துப்பார் சொல்லிட்டு ஒரு முழுமையான நம்பிக்கை இருந்தார். ஸோ அதுலேருந்து தேவன் வந்து ஒரு விடுதலை கொடுத்தார். அடுத்தபடியாக நம்ம இன்னும் ஒரு விஷயம் பார்க்கலாம். எப்படின்னா யோபோட வாழ்க்கையிலேருந்து பார்க்கலாம். யோபுக்கு வந்து நேரிட்ட வந்து உபத்திரம் வந்து மிகப்பெரியது. அவருக்கு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து சோதிக்கப்பட்டார். எப்படின்னா அவருடைய உடைமைகள்லேருந்து சரி, ஒரு ஃபேமிலியிலேருந்து சரி, அந்த ஒரு அவருடைய சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துலேயுமே இருந்து அவர் ரொம்ப சஃபர் ஆனார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கூட அநேக இழப்புகள் இருந்துச்சு அவருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கூட அவர் வந்து தேவனை வந்து ஒரு வார்த்தை கூட அவர் வந்து அவருக்கு தேவனுக்கு அகைன்ஸ்டாக பேசலை. நம்ம யோபு தேவனே ஸ்டேட்மெண்ட் தர்றாரு. யோபு ஒன்றும் இல்லை, யோபு எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாக இருந்தான். நம்ம அதுக்கப்புறம் ஒரு கதை தெரியும். அவருக்கு 7 குமாரர் இருந்தாங்க, 3 குமாரத்திகள் இருந்தாங்க, நிறைய ஆடு மாடு அந்த மாதிரி வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ வந்து ஆனால் இவ்வளோ இருந்தும் அவர் வந்து தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவமும் செய்யலை. தேவனுக்கு வந்து உத்தமமும் நீதிமானமாக தான் வாழ்ந்திருந்தார். இப்படின்னு அவர் நல்லா போயிட்டே இருக்கும்பொழுது, அவருக்கு வாழ்க்கை நல்லா போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து சாத்தான் வந்து தேவன்கிட்ட போய் பேசுகிறான். இந்த மாதிரி வந்து தேவன் கேட்குறாரு, நீ யோபுவே எதாவது பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் வந்து ஒரு சவால் வர்றாரு. யார்கிட்ட? தேவன்கிட்ட. இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா பார்த்துட்ருக்கீங்க யோபை, சும்மா வேலி அடைத்து எல்லா சம்பத்தும் கொடுக்குறீங்க, அதனால தான் உங்களுக்கு பிரியமாக இருக்கான். நீங்கள் வந்து அவன் மேலே நீங்கள் வந்து அவன் டச் பண்ணால் நீங்கள் வந்து அவன் வந்து உங்களை வந்து விரோதமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் வந்து சொல்கிறான். தேவனும் வந்து என்ன சொல்கிறான்னா பர்மிட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து நீ போய் அவனை போய் நீ உபத்திரம் கூட, ஆனால் அவனை மட்டும் நீ டச் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறார். உடனே சாத்தானும் என்ன பண்ணுறாருன்னா, உடனே வந்து தேவன் இப்படி சொன்னதுனால ஒரு விஷயமா நடக்குது. என்னன்னு பார்க்கலாம். முதலாவது வந்து ஒரு நாள் வந்து அவங்க விருந்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு வேலைக்காரன் ஓடி வரான். வேலைக்காரன் ஓடி வந்து என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி நம்ம கழுதை நம்ம எல்லாமே என்னாச்சுன்னா வந்து ஒரு சபையார் வந்து அடித்து போட்டாங்க, அடித்து போட்டு வேலையாட்களையும் சாவடிச்சிட்டாங்க. நான் மட்டும்தான் அதில் ஒரே ஒரு ஆள் மீதி உள்ள ஆள். நான் மட்டும் ஓடி வந்துட்டு உங்ககிட்ட இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கு. இந்த வேலைக்காரன் ஒருத்தன் சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் ஓடி வரான். இன்னொருத்தன் ஓடி வந்துட்டு இது மாதிரி ஒட்டகங்கள் எல்லாம் செத்து போயிடுச்சு, எல்லாரையும் நம்ம வேலையாட்கள்லாம் சாவடிச்சுட்டு ஒட்டகத்தெல்லாம் இருக்கிற ஒட்டகத்தெல்லாம் மேய்ச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேலைக்காரன் வந்து சொல்கிறான். நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ஒரு விஷயமா நடக்குது அவருக்கு. இப்போது வந்து அவர் நல்லா இருக்கார், திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, திருப்பி அவருக்கு இன்னொரு பிரச்சனை வருது. அப்போ அந்த இடத்துல வந்து அவருக்கு எவ்வளோ ஒரு மன வருத்தம் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஆடு மாடுகள் எல்லாமே ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கு. ஒரு வேலைக்காரன் சொல்லிகிட்டு இருக்கும்போது நமக்கு ரொம்ப அவர் நிலைமையில பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது சொல்லிகிட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து இது என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி ஒரு பெரிய காற்று வந்துச்சு. அந்த காற்று வந்து அங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் வந்து அந்த அந்த வீடு இடிஞ்சு அந்த எல்லா பிள்ளைகளையும் இறந்துட்டாங்க, உங்கள் பசங்கள்லாம் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பார்க்கலாம், இருக்கிற அவங்க அந்த வேலையாட்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த கழுதைகள், ஆடுகள், ஒட்டகங்கள், அப்புறம் கடைசியாக பார்த்தா பிள்ளைகள்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள விட்டு ஒருத்தராக ஒரு லாஸ் அவருக்கு ஏற்படுது. ஸோ அப்போ அந்த மென்டாலிட்டியில் நம்ம இருந்தோன்னா நம்ம எப்படி இருப்போம் யோசிச்சு பார்க்கலாம். அவர் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கார். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்ப்போம், அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து 20ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து
தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இவ்வளோ விஷயம் நடக்குது. ஆனால் அவர் யோபு வந்து ஒரு வார்த்தை கூட தேவனுக்கு விரோதமாகவோ எதுவும் பேசவே இல்லை. அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நமக்கு ஒரு சின்ன விஷயம் நமக்கு ஏதாச்சும் நடந்தால் கூட நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஏன் தான் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முறுமுறுக்கிறோமா என்று நம்ம யோசித்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து திருப்பி போயிட்டு சாத்தானு சொல்கிறாரு இந்த மாதிரி தேவன்கிட்ட, நீங்கள் அவரை டச் பண்ணல, அவர் சுற்றி இருக்கிற ஆளுங்க டச் பண்ணீங்க, அதனால் வந்து உங்களை இப்படி தான் சொல்லுவார், யோபு வந்து உங்களை எதுக்கு விரதமாக பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிப்பா, நீ என்ன பண்ணி நீ அவனை டச் பண்ணால் உயிரை மட்டும் எடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, யோபுக்கு என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு வாதிக்க போகிறாரு. உடம்பு ஃபுல்லாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஃபுல்லாக வந்து பருக்கள் நிறையுது. அதுலேருந்து ரொம்ப வேதனைப்படுறாரு. அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலையே வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் கூட அவர் தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் பேசலை. அவர் அப்படி இருக்கும் பொழுது அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க, நீ என்ன இப்படி இருக்கியே, நீ இவ்வளோ விஷயம் நடக்குது, ஆனால் நீ வந்து உன்னோட தேவனை விட மாட்டுற, நீ தூஷிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து அப்போ கூட எதுவுமே சொல்லலை. அப்போ கூட தேவனை விடாமல் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் அந்த சுச்சுவேஷனில் கூட தேவனை விடவே இல்லை அவர். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், யோபு 13:15 வாசிக்கலாம். யோபு வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரம் பண்ணுவேன். அதாவது அவர் என்னை கொன்னே போட்டால் கூட நான் வந்து அவர் மேலே நம்பிக்கையாக தான் இருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வந்து யோபு வந்து தேவன் மேலே வச்சுருந்தார். என்ன ஒரு இக்கட்டு வந்தாலும், எந்த ஒரு கஷ்ட காலம் வந்தாலும் அவர் வந்து தேவனை விடவே இல்லை. நம்ம பார்த்தோம், இவ்வளோ சஞ்சலப்பட்டார், வியாகுலப்பட்டார். ஆனாலும் அந்த ஒரு சுச்சுவேஷனில் கூட தேவனை வந்து அவர் விட்டு விலகவே இல்லை. ஆனால் நமக்கு தெரியும் அவருடைய இறுதி வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய முன்னிலைமை விட பின்னிலைமை வந்து இரட்டத்தனையாக தேவன் வந்து ஆசீர்வதித்தார். 42ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போதனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன்னாபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசிரியத்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. இப்படி அவர் நல்லா அதாவது அவர் இந்த இறுதியான வாழ்க்கையில் கூட நல்லபடியாக இருந்தார். அது ரெண்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்படியே வாழ்ந்து 140 வருஷம் வந்து உயிரோடு இருந்தார். நம்ம யோபோட வாழ்க்கை என்ன கற்றுக்குறோன்னா, அதாவது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களாலும் சரி, நமக்கே வந்தாலும் சரி, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். இப்படி தான் வந்து அவருடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம், மோசே குறித்து பார்க்கலாம். மோசே வந்து இஸ்ரேல் மக்களுக்கு வந்து தலைவராக இருக்கார். அவர் வந்து எகிப்திலிருந்து வழிநடத்து வந்துட்டு இருக்காரு. கானானுக்காக பிரயாணம் போட்டுட்டு இருக்காங்க. போகிற வழியில் தெரியும் இஸ்ரேல் மக்கள் வந்து என்ன பண்ணாங்க தெரியும். எந்த விஷயம் கொடுத்தாலும் கேட்பாங்க, தேவன் வந்து கொடுப்பாரு, திருப்பி இருப்பாங்க, தேவன் வந்து தண்டிப்பார். இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஒரு சுச்சுவேஷன் நம்ம வாசிக்கலாம். அந்த என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. என்ன பிரச்சனைனா, சாப்பாடு பிரச்சனை. எங்களுக்கு வந்து இந்த மண்ணா சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சிடுச்சு, எங்களுக்கு வந்து கறி கொடுங்கன்னு சின்ன பசங்க மீதி அழுகுறாங்க. நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள்.
அதாவது இந்த மன்னா எப்படி கிடைக்கப்பட்டது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வானத்திலேருந்து இறங்கின தேவன் வந்து டைரெக்டாக கொடுத்த அந்த ஒரு மன்னா. ஆனால் அது வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்துட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா இப்போ வந்து இறைச்சி வேணும், இறைச்சின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ அதை வந்து மோசே வந்து நடத்தி வந்துட்டு இருக்காரு. அவங்க எகிப்தில் வந்து அந்த 10 வாதைகள் 10 அதிசயம்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த தேவன் மேல் நம்பிக்கையற்று இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து அழுகுறாங்க, சின்ன பிள்ளை மீது அழுகுறாங்க. ஆனால் இது வந்து மோசே வந்து இதை பார்த்து வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டார், ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். 9ஆம் வசனம் வாசிக்கலாம். இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். 10ஆம் வசனம். அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடாரவாசிகள் என்று அழுகிறதை மோசே கேட்டான். யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம சின்ன பசங்க ஏதாவது அழுதாலே ஓரளவுக்கு மேலே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இதாகிடும். சுற்றி ஒரு ஊரே ஒரு ஜனமே அழுகுதுன்னா நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய வார்த்தையும் என்மேல் சுமத்தினதனால் உமது அடியானுக்கு உபத்திரம் வரப்பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையன்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடு சொல்லும்படிக்கு இந்த ஜனங்களெல்லாம் கற்பந்தரித்தனோ, இவர்களை பெற்றது நானோ. இவருக்கு எந்த அளவுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சுன்னா, இவங்க நானா பெற்றேன், இவங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிட்டார். இது வந்து ஒரு சுச்சுவேஷன். இதில் வந்து இவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டார். இதே இப்படி நம்ம யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா, இவர் வந்து சீனாய் மலைக்கு போவார். சீனாய் மலைக்கு போயிட்டு அவர் இறங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கன்றுக்குட்டி செஞ்சு அதை வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வாசிக்கலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். மோசே தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றியது என்ன? அதாவது இவங்க இப்படி பண்ணிடுவாங்க, இந்த கன்றுக்குட்டியெல்லாம் இது பண்ணிட்டு போய் ஒரு ரொம்ப தேவன் வந்து கோபமாயிடுவார். ஆனால் அவர் எந்த விஷயம் ஆனால் கொஞ்சம் பொறுத்து போகிறார். ஆனால் வந்து அவருடைய விஷயத்தில் வந்து நான் தான் வந்து உங்களுக்கு தேவன் சொல்லிட்டு அதில் வந்து ரொம்ப கிளியராக இருப்பார். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அந்த கன்றுக்குட்டியை செய்து வந்து வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து இந்த விஷயம் நடக்கும். இதுலேயே வந்து மோசேக்காக வெயிட் பண்ணியிருக்கலாம் இவங்க. ஆனால் அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டாங்க. நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் வந்து நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் கூட வேணாம், நம்ம குடும்பத்தில் யாராச்சும் நம்ம ஏதாச்சும் சொன்னால் கூட அதை செய்யலைன்னு நம்ம எவ்வளோ டென்ஷன் ஆகும். ஆனால் மோசே வந்து மக்கள் வளர்ந்து போயிட்டுருக்காரு. இந்த மக்கள் வந்து கீழ்ப்படிய மாட்டுறாங்க, தேவனுக்கு விரோதமாக செய்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் லீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோசே தான் லீட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் மனநிலைமை எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் அவர் எப்போவுமே வந்து பொறுமையாக இருந்தார். ஒரே ஒரு விஷயம் வந்து அவர் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. எதுனா 33ஆம் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் இதை மட்டும் தான் யோசிச்சார். அவர் எவ்வளோ விஷயம் அவருக்கு நேரிட்டாலும் மக்களால் சரி சுற்றியுள்ளவங்களாலும் சரி, ஆனால் அவர் வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை மட்டும் தான் யோசிச்சார் அவர். மோசேக்கிட்டேருந்து நம்ம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்குறோம். அடுத்ததாக தாவீது வாழ்க்கையிலேருந்து நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம். சில டைம் நம்ம யோசிப்போம்ல, எப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகும், ரீசனே இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். எப்படின்னா பழசாக ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதாவது சின்ன வயசுலேயோ சரி எப்போ நடந்திருக்கும், அதை குறித்து வந்து நம்ம யோசிச்சுட்டு அதை வந்து நம்ம ஓவர் திங்க் பண்ணிவிட்டு ஒரு கவலையாக இருப்போம். ஆனால் தாவீதுக்கு ஒரு சிச்சுவேஷன் இங்கே நடக்குது. ஆனால் அவர் அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு
வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. இங்கே ஒரு விஷயம் நடக்குது. தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் ஒரு ஆண் பிள்ளை வந்து இங்கே பிறக்குது. அதை வந்து தேவன் வந்து அடிக்கிறாரு. ஸோ அந்த டைமில் வந்து தாவீது வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாரு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டு தாவீது வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு, ரொம்ப வியாகுலப்படுறாரு. அவர் வந்து உபவாசம் பண்ணுறாரு. உபவாசம் பண்ணி உக்காண்டிருக்காரு. அங்கே இருக்கிற மூப்பர்கள்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்க, பிள்ளை வந்து சரியாயிரும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஆறுதல் சொல்லுவோம்ல, யாராச்சும் இதாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே தான் உட்காந்துருக்காரு. ஸ்டபனா நான் வந்து இல்லை இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் உபவாசம் பண்ணி இருந்த இடத்துலையே வந்து உட்காந்துட்ருக்காரு. கரெக்டாக ஒரு 7வது வந்து அந்த குழந்தை வந்து இறந்துருது. அந்த பிள்ளை வந்து செத்து போயிடுது. ஸோ வந்து அங்கே இருக்கிற வேலைக்காரங்கள்லாம் வந்து யோசிக்கிறாங்க, இதை நம்ம எப்படி போயிட்டு ராதா கிட்ட சொல்லலாமா வேணாமா. ஏன்னா அவர் இப்படி வந்து உட்காந்து அவங்க பார்த்துருக்கே மாட்டாங்க வேலைக்காரங்க. ஆனால் தாவீது வந்து இவ்வளோ தைரியம் உள்ளவர் நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட கோலியாத்தையே வந்து நம்ம வீழ்த்திருக்காரு தாவீது. வந்து அந்த வேலைக்காரங்களாம் யோசிக்கிறாங்க, போய் சொல்லலாமா வேணாமா. சொன்னால் இந்த குழந்தை வந்து வியாதிப்பட்டுருக்கு சொல்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இப்போ குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க, ரகசியமாக பேசிகிட்டு இருக்காங்க, சொல்லாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் வந்து கேட்குறாரு வேலைக்காரங்கிட்ட, இந்த மாதிரி என்ன வந்து இறந்துச்சான்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து வேலைக்காரங்க சொல்லிடுறாங்க, ஆமாம் குழந்தை வந்து செத்து போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. செத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே தாவீதோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 20ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெயை பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான். அதாவது இங்கே நம்ம யோசிச்சே பார்த்துருக்க முடியாதா, ஒரு இந்த குழந்தை சாகிறதுக்கு முன்னாடியும் ஒரு உபவாசம் பண்ணி அதில் தேவன் வந்து காப்பாற்றிடுவாரோ மாட்டாரோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் இருந்தார். ஒன்ஸ் வந்து இல்லை இதுதான்ப்பான்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணுறாரு. அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா எந்திக்கிறாரு, ஸ்நானம் பண்ணிவிட்டு தன் வஸ்திரங்களத்தையும் மாற்றிட்டு ஆலயத்துக்கு போயிட்டு வந்து நல்லா சாப்பிட்றாரு. இவ்வளோ உபத்திரவத்தில் இருந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை அவர் அக்செப்ட் பண்ணுறாரு. அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நமக்கு வாசிக்கிறதே தெரியுது நமக்கு. ஏன்னா உபவாசம் பண்ணி இருக்கிறாருன்னா சும்மா கிடையாது, அந்தளவுக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் இருந்திருக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஓகே, ஒன்ஸ் வந்து அவர் ரியலைஸ் பண்ண உடனே அது அப்படியே அங்கே மாறுது. 22ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அதாவது வேலைக்காரங்களாம் கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஏன் இப்படி இருக்கீங்க, அதாவது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல, நீங்கள் வந்து உபவாசம் பண்ணியிருந்தீங்க அந்த குழந்தை வந்து சீரியஸாக இருக்கும்பொழுது, ஆனால் நீங்கள் ஒன்ஸ் வந்து இறந்த உடனே நீங்கள் என்ன இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு வேலைக்காரன் கேட்குறாங்க. அதுக்கு வந்து 23ஆம் வசனத்தில் சொல்கிறார். 22ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மறுத்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன, இனி நான் அதை திரும்ப வர பண்ணக்கூடுமோ, நான் அதனிடத்தில் போவனே அல்லாமல் அது என்னிடத்தில் திரும்ப வரப்போகிறதே இல்லை என்றான். அதாவது அந்த ஒரு இதை அக்செப்ட் பண்ணுறாரு. அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மூவ் தான் பண்ணுறாரு. ஆனால் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை வந்து நம்ம இன்னும் நினச்சிட்டு இருக்கோமா, இன்னும் நினச்சி தேவையில்லாமல் அதை நினச்சி நம்ம வரி பண்ணுறோமான்னு சொல்லிட்டு யோசிக்கணும். நம்ம ஒரு 4 விஷயத்தை குறித்து நம்ம பார்த்தோம். யாருன்னு பார்த்தோன்னா ஆபிரகாம், ஈசாக்கு. அங்கேருந்து நம்ம விசுவாசத்தில் நமக்கு வந்து எந்த ஒரு நெருக்கடி இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கோம் தேவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் பார்த்தோம். அடுத்ததாவது யோபோட வாழ்க்கையில் பார்த்தோம். யோபோட வாழ்க்கையில் கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இழப்புகள் இருந்தாலும் சரி, நமக்கே ஏதாச்சும் இழப்புகள் இருந்தாலும் சரி, அப்பொழுது கூட நம்ம தேவனை விடாமல் இருக்கோமா, தேவனை நம்பி இருக்கோமான்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து மோசே வந்து அந்த மக்கள் கூட அவரை ரொம்ப வந்து இது பண்ணாங்க. அப்போ கூட அவர் தேவனை விட்டு விலகாமல் தேவனுக்காக கீழ்ப்படிஞ்சு மக்களை வழிநடத்தி கொண்டு போனார். அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தாவீது வாழ்க்கையிலேருந்து கூட அந்த ஒரு ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும், தேவன் நம்ம கண்டிப்பாக தருவாருன்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். நாம் கூட வந்து எதுக்கெல்லாம் குறித்து கவலைப்படுறோம் நமக்கு தான் தெரியும். சின்ன விஷயத்துக்கு கவலைப்படுறோமா, இல்லை சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயத்துக்கு வர கவலைப்படுறோமான்னு சொல்லிட்டு தெரியும். கவலைப்படலாம் ஓரளவு, அது கவலைப்பட்டுட்டு விட்டு விலகிடணும் அந்த டைமுக்கு. அதுக்கப்புறம்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு வருத்தப்பட்டுருப்போம்னா வேஸ்ட் தான். தேவனும் அதை நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கல.
தேவன் என்ன சொல்கிறார், நான் உங்க கூட இருக்கேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 55 22ஆம் வசனத்தில், கர்த்தர் மேல் உன் வார்த்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்ம வந்து அவருக்கு பிரியமாக உண்மையாக இருந்தோம்னா அவர் நம்மளை கண்டிப்பாக விட மாட்டார். நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 16:33. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நமக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ கவலை இருந்தாலும் நம்ம வந்து அவரை விட்டு விடாமல் இருந்தோன்னா அவர் நம்மளை கண்டிப்பாக வழிநடத்துவார். அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. கடைசியாக ஒரு வசனம் வாசிட்டு முடிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதான் இந்த வசனத்தின்படி நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு தலைப்பு கூட வாசித்தோம், நம்ம எதை குறித்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எதுக்குமே கவலைப்படாமல் எல்லா விஷயத்தையும் நம்ம தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் கண்டிப்பாக இதை வந்து லீட் பண்ணுவார். பொறுமையான கவனத்திற்கு நன்றி.